6 படை வீடுன்னு சொல்கிறோம். 6 படைன்றது எப்படின்னா, தமிழ்நாட்டை மட்டுமில்லை உலகத்தையே காக்கக்கூடிய ஒரு போர் படை தளபதியாக தான் அங்கங்கே ஒவ்வொருத்தர் நிற்கிறாங்க. அப்பனுக்கே பாடம் சொன்னவர் அவர், சாதாரண நபர் கிடையாது. ஒரு இடத்துல குருவாக நிற்கிறார், ஒவ்வொருத்தர் குழந்தையாக நிற்கிறார், ஒரு இடத்துல சேனாதிபதியாக நிற்கிறார், ஒரு விதத்தில் புரட்சி திருமணம் செய்த கலப்பு திருமணம் செய்த நபராக நிற்கிறார். இப்படி எல்லா பக்கத்துலேயும் முருகப்பெருமான் வந்துடுவார். அவர் இல்லாமல் நீங்கள் வாழ்வியலில் எந்த பக்கமே நவர முடியாத அளவுக்கு ஒரு பிரதானமான தெய்வன்றது முருகப்பெருமானுடைய வழிபாட்டு முறை. உங்களுக்கு இன்றைக்கி நாட்டில் நிறைய பிரச்சனை இருக்குது. ஒரு நமக்கு நாட்டுக்கு பாதுகாப்பு வேணும்னா ஒரு சேனாதிபதியாக நிற்கக்கூடிய நபர் தான் முருகப்பெருமான். வாழ்வியல் ரீதியாக நிறைய போராட்டங்கள் சந்திக்கிறீங்க, அவமானங்களை சந்திக்கிறீங்க, துன்பங்களை சந்திக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதை உண்மையிலே நீங்கள் அவர்கிட்ட போய் மனமுருக வேண்டி நின்னாவே அடுத்த நிமிஷம் வேலோடு மயிரோடு நிற்பார்.